வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு அருமையான லஞ்சு காம்போ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் லஞ்சு காம்போவுக்கு செய்ய போகிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான தக்காளி சூப்பும் இந்த தக்காளி சூப்புக்கு பொருத்தமான ஒரு முட்டை வறுவல் தான் செய்ய போகிறோங்க. இந்த ரெண்டு காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த முட்டை வறுவலும் சரி தக்காளி சூப்பும் சரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு தக்காளி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி பழம் நல்லா பழமாக உள்ளது எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய பழமாகவே ஒரு 3 பழம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி சொல்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு 3 தக்காளி பழம் நல்லா பழமானதாக எடுத்து நடுப்புற உள்ள கெட்டி பகுதியெலாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் புளி பார்த்திங்கன்னா இந்த தக்காளி சூப்புக்கு கம்மியாக தான் சேர்க்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா கரைச்சிட்டு நம்ம எடுத்துக்குவோம். புளி பாருங்கள் எத்தனோண்டு எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்தோம்னாலே போதும். ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். சூப்புக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது நமக்கு. இப்போ புளித்தண்ணி கரைச்சி அதில் சேர்த்துட்டேன். இதில் வந்து ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த தக்காளி பழத்தை மசிச்சு விட்டுருவோம். நல்லா கரைச்சி எடுத்துடணும். அந்த புளித்தண்ணியோடு கலந்து வரணும் தக்காளி. நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இது கரைச்சிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ கரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கும். நான் 1 டம்ளர் அளவுக்கு ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு மராட்டி மொக்கு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துட்டு பிரிஞ்சி இலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கம்மியான அளவு தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கீறிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து அதையும் ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம நல்லா இஞ்சி பூண்டு வாடை போனதுக்கப்புறம் இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1.5 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்குங்க. இந்த தூள்லாம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் முழுசாகவே மிளகு, ஜீரகம், சோம்பு 3த்தையும் எடுத்து இடிக்கல்ல ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ எல்லா தூளும் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தூள்லாம் சேர்க்கும் போது அடுப்பு தீயை குறைச்சி வச்சு தான் நம்ம சேர்க்கணும். நல்லா ஒரு 2 செகண்ட் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி புளி தண்ணியை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா இந்த காரம் கொஞ்சம் தேவை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு இந்த ரசம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடணும். எப்போதுமே பார்த்திங்கன்னா ரசம் நம்ம கொதிக்க விட மாட்டோம். அந்த நுரை பொங்கி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த ரசம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா இது கொதித்து வரட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நாளையும் கொதிக்க வைக்க வேணாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆவிலாம் அடங்கினதுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கடைசியாக தூவியிருக்கேன். அதே போல் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். திக்கான தேங்காய் பாலை அதை இதில் சேர்த்துக்குவோம். இந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விட்டோம்னா அந்த சூப்போட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் தேங்காய் பாலை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சூப்பு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. வயிறு புண், வாய் புண்ணெலாம் இருக்கும் போது இது செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இந்த தக்காளி சூப்பு பார்த்திங்கன்னா சளி இருமல் இருக்கிறப்ப கூட வச்சு கொடுக்கலாம். ரொம்ப இதமாக இருக்கும், தொண்டைக்கு குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நல்லா ஆப்பத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் இந்த தக்காளி சூப்பு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முட்டை வறுவல் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கி வந்தோடனே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன்.
நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி பழம் சேர்த்து இந்த தக்காளி பழமும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி பழம் நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு 2 செகண்டுக்கு. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம்னா கொஞ்சோண்டு தேங்காய் பால் அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தாலும் நான் சேர்த்தும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் சேர்க்காமலும் செய்யலாம். நான் இருந்துச்சு கொஞ்சம் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்குமேங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். இது தேங்காய் பால் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, தேங்காய் பால் இல்லாமையும் நம்ம செய்யலாம். தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாடை போகணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மேலாப்பில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 5 முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது போல் நல்லா திருப்பி விட்டு எல்லாத்தையும் வரிசையாக அப்படியே அடுக்கி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்குங்க. சிம்மில் வச்சுட்டு தான் அந்த வறுவல் செய்யணும். அப்போ தான் நல்லா வெந்து அந்த மசாலா எல்லாம் முட்டை உள்ளே ஏறி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வெந்ததுக்கு அப்புறம் இது போல் திருப்பி போட்டுக்குங்க. முட்டையை நல்லா 2 பக்கமும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மசாலா கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லா முட்டையும் இதே போல் திருப்பி போட்டு இன்னொரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். நல்லா ரொம்ப அருமையாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் நமக்கு சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இந்த முட்டை வறுவல் சைடிஷ்ஷாக மட்டும் இல்லைங்க, சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த மசாலாவை டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் செஞ்ச இந்த லஞ்சு காம்போவை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.